அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம ஒரு கடந்த 2 ஆண்டுகளா நலம் நாடி அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஒரு பரிணாமத்துல எல்லாரையும் ஒன்றிணைச்சு இந்த யோகா பயிற்சியை கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு நோக்கத்தோட இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். மெயினா நமக்கு 3 சென்டர் இருக்கு. இந்த 3 சென்டரையும் ஒன்றிணைக்கணும் மாசத்துல ஒரு தடவையாது. 21வது நலம் நாடி 20 நலம் நாடியை கடந்து 21வது நலம் நாடிக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஒவ்வொரு நலம் நாடிலையும் ஒவ்வொரு டாபிக், ஏற்கனவே இந்த டாபிக்லாம் நம்ம எடுத்துட்டோம், இருந்தாலும் அடுத்த ரவுண்டு போகிறோம். இதயம் சார்ந்த பிரச்சனைகள். இதயம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் அப்படிங்கிறாங்க. முதல்ல ஹார்ட் பீட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ஹார்ட் பீட் பார்க்குறோம், பல்ஸ் பார்க்குறோம், சுவாசம் சரியா இருக்கா எல்லாமே பார்க்குறோம். அப்போ இந்த இதயத்தை நம்ம எப்படிலாம் பழக்கப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல நினைக்கணும். அதாவது இதயம் சார்ந்த விஷயம் அப்படின்னா கார்டியாக் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுவோம், நிறைய ப்ரீத்திங் பண்ணுவோம், நிறைய ஆசனாஸ் பண்ணுவோம், நிறைய அது வேறு விதத்தில் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 10th ரிசல்ட்டு 12th ரிசல்ட்டு வந்தாச்சுன்னா அந்த எழுதியிருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி, அவங்களோட பேரண்ட்ஸும் சரி, ஒரு பதட்ட நிலை. எக்ஸாம் எழுத போவேலையும் பதட்டம், எக்ஸாம் ரிசல்ட் வரும்போதும் பதட்டம். இதே மாதிரி தான் நம்மளோட பிளட் ரிப்போர்ட் கொடுத்துருப்போம், பிளட்டு எடுக்கும் போது ஒரு பதட்டம், அது ரிப்போர்ட்டை பார்க்கறதுக்குள்ள அடுத்த ஒரு பதட்டம். இப்படி பதட்டத்திலே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு நாளும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம பதட்டம், ஸ்ட்ரெஸ்ன்னு நம்மளா அதுக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த இதயத்தை படபடப்பாக்கிட்டே இருக்கும். அந்த வகையில இந்த இதயத்தை சரியாக காப்பதற்கான சின்ன சின்ன பயிற்சிகள் தினந்தோறும் நம்ம காலையில எழுந்து ப்ரஷ் பண்றோம், குளிக்கிறோம். அதே மாதிரி தினந்தோறும் நம்ம ஹார்ட்டுக்குன்னு சில மூச்சு பயிற்சிகள், நம்ம மனநிலையை சரியா வச்சுக்கிறதுக்குன்னு சில பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம். இது ஒரு பெரிய பேரடாக்ஸ், ரைட்டா? நம்ம கூடவே இருக்கிறவரை விருந்தினர்னு போட்டு என்னை விளக்க பார்க்குறாரு, அது முடியாது, ரைட்? ஸோ நானும் பார்ட் ஆஃப் இமயம் யோகா தான், அதனால் அது ஒரு விஷயம். ப்ராப்ளி இந்த தடவை நான் பேசணும்னு நினைச்சதுனால கூட அந்த மாதிரி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கலாம். ஸோ நான் அதை ஒரு பொறுப்பாக தான் எடுத்துக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த யோகாவை ஆரம்பித்தது என்னோட 50 வயசுக்கு மேலே தான். சார் சொன்ன மாதிரி எல்லா லேடிஸுக்கும், அனைவருக்கும் முதல்ல குழந்தைகளுக்கெல்லாம் வணக்கம். லேடிஸுக்கெல்லாம் இன்னைக்கு என்ன அன்னையர் தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். யோகாங்கிறது நமக்கான ஒரு இது. நான் 50-51 வயசுல எல்லா மகளிருக்கும் உண்டான அந்த ஒரு மெனோபாஸ் ப்ராப்ளத்துக்காக யோகால மட்டும்தான் அதுக்கு ஒரு சரியான தீர்வு இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது மூலமாக தான் யோகாவுக்கு முதல்ல உள்ள வந்தேன். அதில் எனக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடச்சிது, மைக்ரைன் ஹெட்டேக் ரிலீவ் ஆச்சு. அதுக்கப்புறம் திருநெல்வேலி வந்ததுக்கப்புறம் சாரோட இதில் ஜாயின் பண்ணி ஒரு 2 வருஷம் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. எல்லாருக்கும் உள்ள ஒரு தடை எனக்கும் ஏற்பட்டது. ஒரு 2 வருஷம் நிப்பாட்டின உடனே பழையபடி எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வந்தது. சார் திருப்பியும் சாருக்கிட்டே சரணடைஞ்சு எனக்கு எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் வந்துருச்சு, எல்லாத்தையும் தீர்வு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னேன். சார் இப்போ கடந்து ஒரு 2-2.5 மாசமா எனக்கு ஸ்பெஷலாக கோச்சிங் கொடுத்தாங்க. கொடுத்ததுல எனக்கு உண்டான குறைகள் எல்லாமே, அதாவது ப்ராப்ளம்ஸ் எல்லாமே, முட்டி வலி, தோல் வலி, எல்லா ஜாயின் பெயினும் எல்லாமே கொஞ்சம் ரிலீவ் ஆகி என்னாலையும் பழையபடி அந்த யோகாவை பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டையும் எனக்குள்ள கிரியேட் பண்ணி விட்டாரு சாரு. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ உள்ள ட்ரெண்ட் அப்படி ஆயிடுச்சு. வீட்டில் எல்லாமே மிக்ஸி, கிரைண்டரு, அந்த மாதிரி எளிமையான வேலைகள் வந்தது. சார் சொன்ன மாதிரி யாருமே நடக்கிறது இல்லை. விடலை, யாருமே முயற்சி விடாதீங்க, நல்ல விஷயத்த தள்ளி போடாதீங்க, நல்ல விஷயத்த உடனே செய்யுங்க. எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு, நிறைய கோபங்கள், டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிருக்கு, ஒரு ஆளுமை திறன் இருக்குது, ஒரு பக்குவமாக பேச முடியுது, எதையுமே ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. அதுக்கு இதுக்கு ஒரு நல்ல ஷோர்ஸு.